Trick 14, today property 3 into 2 plus 3 என்ன பண்ணணும் அப்படின்னா 3-ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் 3-ஐ 3ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 2, 3 2s are 6, 3 3s are 9. அவ்வளோதான். நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏவை பியோடையும் நெக்ஸ்ட் ஏவை சியோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு போட்டுக்கணும். சப்போஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாட்டுக்கும் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டு அப்புறம் ஏவும் சி மல்டிப்ளை பண்ணி போடலாமா அப்படின்னு பார்த்தா போடக்கூடாது, தப்பு அது. இப்போ இது எப்படி தான் போடணும்? எப்படி போடணும்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சினா இந்த ஏவை ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது இந்த ஏவை எடுத்துன்னு போய் பியோடையும் பண்ணிக்கலாம், இல்லை சியோடையும் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்ம அல்பபேட்ன்றதுனால ஏபிசி அப்படின்னு எழுதிக்கணும். தட்ஸ் ஆல் ஆன்சர். ஏபிசி அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்ட்டு 4x ப்ளஸ் 5y ப்ளஸ் 6z இது எப்படி சார் போடுறது? மல்டிப்ளேயில் இருந்தால் ஏதாவது ஒன்றோட தானே மல்டிப்ளை பண்ணணும். ஆமாம், ஏதாவது ஒன்றோட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே வெளியில் நம்பர்ஸ் இருக்குன்னா நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு 4 12x ப்ளஸ் இந்த 3 சார் இந்த 5yக்கு உண்டு, எல்லாத்துக்கும் காமனான 3 இது. அப்போ 3 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பண்ணும்போது இது எதோட சார் மல்டிப்ளை பண்ணி ஏதாவது ஒன்றோட தானே? ஆமாம், இது எதோட மல்டிப்ளை பண்ணலாம்? 5ஓட பண்ணலாம். 3 இன்ட்டு 5 15y. அடுத்த நெக்ஸ்ட் இங்கே 6 இசட்டோட மல்டிப்ளை பண்ணேன், ஏன்னா 3 வந்து இதுக்கும் காமன். அப்போ பண்ணும்போது 6 இன்ட்டு 3 18 இசட். அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ் இன்ட்டு 4x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று 4ஓட மல்டிப்ளை பண்ணணும், இல்லை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். 4ஓட பண்ண முடியாது, ஏன்னா நம்பர் அது. இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் 4x² ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா பேஸ் 2 ஒன்றா இருக்குது. பவர் இதில் ஒரு 1 இருக்குது, இதில் ஒரு 1 இருக்குது. பவரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் XY. அடுத்தது இந்த எக்ஸை இசட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இன்ட்டு இசட் XZ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுறதுங்களா? இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். டென் ப்ளஸ் 10 இன்ட்டு 5 இது எப்படி சார் போகிறது? முதல்ல எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று ஒரு ட்ரிக் பார்த்துருப்போம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல முடிச்சிருங்க. 10 ப்ளஸ் 10 இன்ட்டு 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 வரும். கரெக்ட் ஆன்சர். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி தானே இருக்குது சார், நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதை ஆட் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் 10ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு போட்டுட்டு 10 இன்ட்டு 5ன்னு போட்டிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் தப்பு. இப்படி போடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நீங்கள் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்க மல்டிப்ளிகேஷனை முடிச்சுக்கணும். 10 இன்ட்டு 5 50 போட்டாச்சு. அப்புறம் 10 ஆட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் மீனிங். 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே இல்லையே. 10 சார் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை உள்ளே கொடுங்க. என்ன சொல்லியிருந்தேன்? உள்ளே இன்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்றோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒன்று 10ஓட பண்ணுங்கள், இல்லை 5ஓட பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றோட பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 5 டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். ஈஸி தான்.
போட போட உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியான ப்ராக்டிஸ், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.